பாண்டியா அட் நம்பர் 8 அப்படின்றது இவங்களுடைய பேட்டிங் டெப்த்தை சொல்லுது. அவருடைய போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்ட் அடி எல்லாமே அடி தூள் அப்படின்றனால குணால் பாண்டியா அட் நம்பர் 8 இஸ் த பெர்ஃபெக்ட் ஐசிங் ஆன் த கேக் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். 9ல புவனேஸ்வர் குமார் இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய பிளேயிங் லெவல் வந்து இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்குது. உங்களுடைய பவுலிங் அட்டாக் ஹர்ஷல் பட்டேலை நம்பி இருந்த இந்த பவுலிங்ல வந்து இன்னைக்கு இப்படி ஆயிருக்குதுன்னா அதுக்கு காரணம் இவரு அண்ட் இவரோட சேர்ந்திருக்கிற அடுத்த 2 பேர். யஷ் தயால் த மேஜிக்கல் டெலிவரி பர்சன். எந்த நேரத்துல விக்கெட் எடுக்கணுமோ அந்த நேரத்துல அது முக்கியமான விக்கெட் எடுத்து டோர்னமெண்டே மாத்தி கொடுக்குற ஒரு வீரரா அவங்களுக்கு இருந்திருக்காரு. அதுவும் அடுத்த சீசனுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆயிட்டே போகுது. ஜாஷ் ஹேசல்வுட் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எத்தனை பேர்னால, வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் எத்தனை பேர்னால லிமிடெட் எடிஷன்ல இந்த மாதிரி T20 ஃபார்மட்ல நல்லா போட முடியுன்ற ஒரு கேள்விக்கு மிகப்பெரிய பதில் யார் அப்படின்னா ஜாஷ் ஹேசல்வுட். கன்சிஸ்டன்சியை காட்டிட்டே இருக்கிறாரு. அவர் சிஎஸ்கே விளையாடுறப்பே ஆகட்டும், ஆர்சிபிக்கு விளையாடுறப்பே ஆகட்டும், ஆர்சிபியில அதுவும் முக்கியமா அவர் இருந்தாரு அப்படின்னா ஹேசல்வுட் டஸ் த திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலயே இவங்க பிளேயிங் 11 அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஜேக்கப் பத்தில் சேர்த்து 12 பேர் இப்போ ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய 12th மேன் யார், இவங்களுடைய சப்ஸ்டியூட்டா உள்ள இம்பாக்ட் பிளேயரா வரப்போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா ஆர் ஸ்வப்னில் சிங் ஆர் நுவான் தஷாரா. இந்த 3 பேர்ல நீங்க யாரை வேணாலும், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணுமா, இல்ல வந்துட்டு ஒரு சுயாஷ் சர்மா ஸ்வப்னில் சிங் போல ஸ்பின் போடக்கூடிய ஆள் வேணுமா அப்படின்றது. ஸோ பேட்டிங் டெப்த் லைட்டா வேணும், ஸ்வப்னில் சிங் எடுத்துப்போம். முக்கியமா சுயாஷ் சர்மா கூட போகலாம். ஸோ இது மாதிரி அவங்களுடைய பிளேயிங் 11 பிளஸ் பிளேயிங் 12ங்கிறது ஆல்ரெடி சார்ட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.